ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். எனக்கு ஏதாவது கொஞ்சம் இனிப்பு சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்தது. அதுதான் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டேன். இன்னைக்கு காலையிலேருந்து ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்தது. அதனால் கொஞ்சம் வேறு ஒன்றும் நம்மள்ட்ட பெருசாக செய்கிற மாதிரி இல்லை. அதனால் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து நல்லா பொன்னிறம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு மாவு நம்ம சட்டியில் போட்ட உடனே கிண்டுறதுக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். சூடு ஏற 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 வந்து இப்படி கரண்டி வந்து லேசாக ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும். கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். மாவு இல்லைன்னா அடி பிடிச்சிரும் கோதுமை மாவு. இப்போ மாவு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு பார்த்தீங்களா? ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். பின்ன இந்த மாவு எண்ணெய் எல்லாம் மொத்தமாக மிக்ஸ் ஆகணும். எண்ணெய் ஊற்றினோடனே இந்த மாவு வந்து எண்ணெய் மாவு வந்து கட்டி கட்டியாகும் பார்த்தீங்களா? அதை வந்து அவ்வளோ உடச்சி விட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரோஸ்ட்னால் நல்லா முருவலாக ப்ரௌன் கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் மாவை. வீட்டில் ஒன்றுமே இல்லை, சாப்பிட ஸ்வீட் தோணுதுன்னா கடையில் தான் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ணுன்னு இல்லை. நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சு பசங்களுக்கும் கொடுத்து நம்மளும் ஹெல்த்தியான பொருளை சாப்பிட்லாம். சத்துள்ள மாவு இது கோதுமை மாவு. நீங்கள் கோதுமை மாவு வச்சு சப்பாத்தி தான் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்படி செஞ்சாலுமே காலையில் டிஃபன் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். பசங்களுக்கு ஸ்கூலில் ஸ்நாக்ஸ் மாதிரியும் கொடுத்து விடலாம். யாரும் ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு ஒரு டீயை போட்டு இப்படி செஞ்சிடலாம். பார்க்க வித்தியாசமாக களி மாதிரி இருந்தாலுமே டேஸ்ட் வைஸில் அடிச்சிக்க முடியாது. இப்போ இன்னும் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதுங்களா எண்ணெய். இந்த மாவு வறுபடில் தான் நம்ம பண்ணுற ஸ்வீட் வந்து அல்வா பதத்துக்கு வரும். கிண்டாமல் அப்படி விட்டுட்டுனா ஒரு பக்கம் வெந்தும் ஒரு பக்கம் வேகாதே இருக்கும். நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மாட்ட அந்தளவு வசதி இல்லை. எதுவும் ஸ்நாக்ஸு பண்டம் வாங்கி தர அளவுக்கு இதை மாதிரி செஞ்சு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவோம். வயிறும் நல்லா நிறையும், உடம்புக்கு சத்தானது. இப்போ நம்ம மாவு பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிட்டு. இப்போ 1/2 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், ஒயிட் சர்க்கரை. இதில் வந்து நாட்டு சர்க்கரை போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நாட்டு சர்க்கரை இல்லாதனால நான் ஒயிட் சுகர் போட்டேன். இது ரெண்டுமே 5 நிமிஷம் கை விடாமல் வந்து அது நம்ம ஃப்ரை பண்ணி வறுத்து எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், கடாய் மாற்றிட்டேன். எனக்கு அதில் கிண்டவே முடியல, மாவெல்லாம் வேஸ்ட்டாக கீழே சிந்திக்கிட்டு இருந்தது. அதனால் இப்படி கடாய் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம சீனி மாவு எண்ணெய் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு இதில் கண்டிப்பாக நீங்கள் நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்டியாக வரும். நான் நெய் சேர்க்கலை, சரிங்களா? என்கிட்ட இல்லை. இதில் இப்போ ஒரே ஒரு ஏலக்காய் நச்சு போட்டுடலாம், கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். உங்களுக்கு ஏலக்காய் மணம் பிடிக்குன்னா 2-3 சேர்த்துக்கங்க. இவருக்கு வந்து நிறைய ஏலக்காய் மணம் பிடிக்காது, அதனால் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாவு எந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் நீங்கள் கருக விடாமல் ப்ரௌன் கலர் வறுத்து எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த அல்வா வந்து டேஸ்ட்டாக பிளாக் கலரில் வரும். பார்க்குறதுக்கு திருநெல்வேலி அல்வா, கருப்பட்டி அல்வா மாதிரி வரும். நம்ம வறுக்கிறதா தான் இருக்குது. இதில் வந்து தேங்காய் பால் சேர்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நான் இப்போ தேங்காய் பால் சேர்க்கல, சாதாரண தண்ணி தான் சேர்க்குறேன். நான் சொன்ன மாதிரி தேங்காய் பால், நெய், கருப்பட்டியோ இல்லை சர்க்கரை, நம்ம வந்து நாட்டு சர்க்கரை சேர்ந்து இந்த அல்வாவை சேர்ந்து அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். நம்மள்ட்ட இல்லை, அதனால் இருந்தாலும் எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும் ஆசையாக இருக்குது. என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் செய்கிறேன். தண்ணி ஊற்றினோன்னே கிண்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கரண்டி உள்ளே இறங்காது. கிண்ட 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 இலக அப்படியே உருண்டு பந்து மாதிரி உருண்டு வரும். இது ஆல்மோஸ்ட் வெந்துட்டு இன்னும் கொஞ்சம் சுற்றி 4 பக்கம் லேசாக அப்படி எண்ணெயை ஊற்றிட்டு இது எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக கிண்டி எடுத்துடலாம். இது மூடி போட்டு வைக்கக்கூடாது, அடி பிடிச்சிரும், ஒரு மாதிரி கரிஞ்ச ஸ்மெல் வந்துடும். கேஸை ஸ்லோவில் சிம்லேயே வச்சு கிண்டி கிண்டி எடுக்கணும். இந்த அல்வாவை நீங்கள் வந்து லேஸில் எடுத்துக்காதீங்க, ரொம்ப சீரியஸான உடம்புக்கு ரொம்ப நல்ல பொருள். குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க, நீங்களுமே பண்ணி சாப்பிடுங்க. உங்கள்கிட்ட நான் சொன்ன பொருள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை போடுங்க. அப்படியே நீங்கள் கருப்பட்டி அல்வா டேஸ்ட்டுக்கு வரும். இது எவ்வளோ அழகாக வெந்து வருதோ அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். திருப்பி இதை ரிட்டன் வந்து ஆயிலெலாம் கக்காது. ஏன்னா நம்ம அதிகமாக ஆயில் எண்ணெய் சேர்க்கலை, வெறும் 3 ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்தேன். அதனால் வந்து எக்ஸ்ட்ரா எண்ணெய்லாம் விடாது. வேக 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 அவ்வளோ வந்து அதுக்கு டேஸ்ட் முருவ வந்து அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை அப்படி செஞ்சு வச்சுட்டுமோ நம்ம ஒரு டிவியில் பார்க்குற நேரத்தில் யாரோ ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்களோ அவங்களும் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு செஞ்சு உருண்டை மாதிரி பிடிச்சி கொடுத்துட்டாலும் சாப்பிட்லாம். செஞ்சு வந்து நீங்கள் 2 நாள் வெளியே வச்சு அதை சாப்பிட்லாம். இப்போ நம்ம எளிமையான முறையில் நம்ம கோதுமை அல்வா ரெடி. நான் வந்து எண்ணெய்லாம் ரொம்ப குறைச்சி தான் சேர்த்தேன். நீங்கள் வேணும்னா நெய் ஊற்றுற மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் சேர்த்துக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக வரும். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மகிட்ட எது செஞ்சாலும் நம்ம தெய்வத்துக்கு, நம்ம செல்லாப்பாக்கு எப்போவுமே நான் என்னோட
முன்னோர்களை நினச்சி நான் பித்ருக்களை நினச்சி இங்கே வச்சிருவேன். செஞ்ச உடனே எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க, நம்ம கிச்சனுக்குள்ளே எது செஞ்சாலும் நம்மளை சுற்றி நம்ம தெய்வமும் நிற்பாங்க, நம்மளை விட்டுட்டு போனவங்க அவங்களும் நம்ம முதியோரும் நிற்பாங்க, நம்ம பித்ருவும் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக மறக்காமல் எடுத்து வைக்கணும்னு நாங்கள் சாமிக்கு வச்சுட்டு வந்துடலாம். கூட ஆவி பறக்க ஒரு பவுலில் எடுத்து ஸ்பூனில் இப்படி எடுத்து இப்படி டேஸ்ட் பண்ணால் வாயில் வச்சோன்னா அப்படி கரைஞ்சிட்டு உள்ள போகுது. கொஞ்சம் இது வந்து இனிப்பு பத்தலை, இன்னும் கொஞ்சம் இனிப்பு போட்டிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். நான் இனிப்பு பாதி தான் போட்டேன். நீங்களும் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை விட இன்னொரு ட்ரிக்கு அப்படின்னு சாப்பிட்லாம். இப்படி கையில் எடுத்துட்டு இப்படி லட்டு மாதிரி ஒன்று ஒன்றா பிடிச்சி வச்சு இப்படி லட்டு ஷேப்பில் இப்படி கொலக்கட்டை ஷேப்பில் பண்ணி எடுத்து இவ்வளோ அருமையாக இருக்குது. சீனி குறவு, ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களுமே ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் உங்களோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். எளிமையான முறையில் சத்தான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி. நாங்கள் சாப்பிடுங்க. பை பை, லவ் யூ.